சார் நிகழ்ச்சி போலாமா சார்? என்ன பண்ண போறீங்க சரவணகுமார்? நம்ம பேராசிரியர் சாலமன் பாப்பையாவை ஸ்கூல் படிக்கும் போது சில நடிகைகள்லாம் லவ் பண்றாங்க. அது எப்படி இருக்கு இப்போ பார்ப்போம். கடைசியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பார்ப்போம். ஓகே சரவணகுமார், அசத்துங்க. அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, இனிய குழந்தைகளே, நைட்டு வணக்கம்யா. என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வராங்களாமே. முதல்ல சுசித்ராவா வாதாயி. வணக்கம், ஆல் வெல்கம் பேக் டு தி ஷோ. இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் வந்திருக்கா? நம்ம சாலம் பாப்பியா வந்திருக்காரு. எங்க பாருங்க சாலம் பாப்பியா, உங்களே ரொம்ப காலமா லவ் பண்றேன், ப்ளீஸ் என்ன ஏத்துக்கிறீங்களா? விளங்கு மாதாயி, எனக்காச்சும் சொட்ட பெருசு, உனக்கு வாய் பெருசு. ஒன்றை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறது கிணத்துல உளுந்து சாகலாம் இல்லே கிளம்பு. அடுத்தது யார் தாயி? நம்ம பானுப்பிரியா ராதாயி. இந்த ஸ்டைகாய் தமிழரசியை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த ஸ்டைகாய் தமிழரசியை மட்டும் லவ் பண்ணேன்னு வைங்க, என்னடா சொல்றீங்க? மிரட்டுனா பயப்படுவோம் நினைக்கிறியா? கிளம்பு தாயி. அடுத்தது யார் தாயி? நம்ம தேவியானி வா. ஹே ராம், அப்படியே கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க. புத்தம் கொடுக்குற வயசாமா இது. உனக்குதான் கல்யாணம் எடுத்துல்லே. கோல்களே துப்பாக்கியை தூக்கிட்டு கண்ணாப்புனா அலைகிற டப்பு டப்புடு சுட்டு புட்டோம்னா நமக்கு எது என்ன ஆகுறது? கிளம்பு தாயி. அடுத்தது யாரு? நம்ம அசினு வா. இங்கே பாருங்க சார், நானும் கேரளாலேருந்து வந்திருக்கேன். எனக்கு கம்மில் குறைச்சி இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க சார். விளங்குமா? தமிழுக்காக உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கே. மலையாளத்து கூட நம்ம போட்டி போட முடியாது. என்னதாயி? கிளம்பு. அடுத்தது யாரு? நம்ம நமிதா வாமா. அர்ஜுனா அர்ஜுனா, அம்பு வீடி அர்ஜுனா. அம்பெல்லாம் கூட வேணாம், நீங்க வா, என்னன்னு பார்ப்போம். வணக்கம் சார், நான் தான் நம்பிதா பேசுதோம். எனக்கும் நான் நிறைய பேர் படம் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. என்னை ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் இரு, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது யாரு தாயி? நம்ம சில்லுக்கு சுமிதா வா. சார், உங்களை ரொம்ப காலமாக லவ் பண்ணுறேன். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கீங்க. உங்களை தான் ரொம்ப காலமாக லவ் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கிறீங்களா? இங்கே பாரு, நம்பித்தான் அங்கே நிற்கிது. நீ அங்கே நில்லு, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்கிறேன். இங்கே பாருங்க, படிக்கிற வயசுலே படிக்க. அதை விட்டுட்டு காதல் கீதல்னு சுத்தாதீங்க. என்ன புரியுதா? கிளம்புவோமா? நாளை சந்திப்போமா? அப்படியே போயிட்டு நம்ம சிம்பு வராரு. அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆக்சுவலி நீங்கள் ஏன் சாலமன் பாப்பேட்ட போனீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் பக்கமாக என்கிட்ட வந்து நீங்கள் வச்சுக்கோங்களேன், நான் நீட்டாக எல்லாத்தையும் கல்யாணம் போட்டு நான் செட்டில் ஆகிட்டேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? ட்ரை பண்ணுங்கள், என் கூட வந்து எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. எம்மாடி ஆத்தாடிக்கு நம்ம எல்லாம் டான்ஸ் ஆடுவோம், ஓகேவா? பிரமாதம். இது வரைக்கும் சுசித்ரா வாய் பண்ணி நாங்கள் கேட்டதே இல்லை. ஃபேண்டாஸ்டிக். இத்தனை நடிகைகள் குரல்ல பேச முடியுன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். நன்றி. கான்செப்ட் பிடிச்சதா உங்களுக்கு? சாலமன் பாப்பையா ஐயாவுடைய கான்செப்ட் கடைசியில் சொன்ன மெசேஜ் பிடிச்சது. மெசேஜ் படிக்கிற காலத்தில் காதல் கீதல் அலையாதீங்க, இயல்பா இருங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னு ஐயாவோட குரல்லையே மெசேஜ் சேர்த்துக்கிட்டார். வாழ்த்துக்கள், ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே சரவணகுமார், கீப் இட் அப். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.